அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் ஆகும். இந்த ஆண்டின் ஜூன் 16ஆம் தேதி சூரியன் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் நடைபெற உள்ளது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கையும் உங்களுக்கு யோகம்தான். புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாகும் சுப பலன்கள் உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். கும்பராசியில் இருக்கும் சனி வக்கரமடைந்து 28ஆம் தேதி மகர ராசிக்கு வருகின்றார். நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகின்றது. ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 32ஆம் தேதி கடகராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். ரிஷப ராசியில் இருக்கும் புதன் 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்று 32ஆம் தேதி கடக ராசிக்கு அமரப்போகின்றார். மேசராசியில் இருக்கும் சுக்கிரன் 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மாறி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு போவார். தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தை தான் வருடப்பிறப்பாக நாம் கொண்டாடுவோம். 3வது மாதமாக ஆனி மாதம் இருக்கும். மிக நீண்ட மாதமாகவும் ஆனி மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு 32 நாட்கள் உள்ளது. சூரியனின் வடதிசையில் பயணமாக உள்ளார். உத்தராயணத்தின் கடைசி மாதமாகவும் வருவது ஆனி மாதம். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன மாதம் என்றுதான் அழைக்கலாம். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் ஆனி மாதத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும் என்று பார்த்திடலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்த்தால், எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற குணம் கொண்டவர்தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடும் சுகாதிபதி சூரியனோடும் இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர். எனவே புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படும் நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிதான். செல்வம் சேர்க்கையும் தேர்ந்தெடுக்க வழியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஜென்ம ராசியில் குரு பகவான் இருப்பதால் உங்களுக்கு அனைத்திலும் யோகம்தான். அந்த குருவின் பார்வையின் பலத்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். திருமண தடைகள் அகன்றுவிடும். விரைவில் உங்களுக்கு திருமணமும் நடந்தேறும். உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகின்றது. இந்த ஆனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சனி வக்கரம் பெறும் பொழுது உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி. அவர் ஆனி 5ஆம் தேதி கும்பராசியில் வக்கரம் பெறுகின்றார். தர்ம கர்மாதிபதியான சனி வக்கரம் பெறும்பொழுது இதே நேரத்தில் சில தடைகளும் தாமதங்களும் உங்களை வந்து சிரமப்படுத்தும். அதே நேரம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படும் சறுக்கல்களை நீங்கள் சமாளிக்கும் ஆற்றலையும் நீங்கள் பெறுவீர்கள். பெற்றோர்களின் உடல்நலத்திலும் சற்று கவனமாக இருங்கள். குறிப்பாக 60 வயதை எட்டியவர்கள் மீது நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்றாலும் வரவை விட செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் உடனடியாக செய்து முடிக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடியும் அதிகரிக்கும். சக பணியாளரிடமிருந்து உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகளும் உண்டு. இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த புதன் ஆனி மாதம் 12ஆம் தேதி சகாயஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்றார். இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை உங்களுக்கு பாதிக்கு மேல் குறையும். அலுவலக பணியின் காரணமாக துரிதமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள்.
நேர்முக தேர்விற்கு பல முறை சென்றும் இதுவரை வெற்றி கிடைக்கவில்லை என்ற நீங்கள் கவலைப்பட்டு இருந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு வெற்றி செய்தி வீடு தேடி வந்துவிடும். உங்களுடைய பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் உடல்நலத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும். உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைப்பதற்கான வழியும் வந்துவிடும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களும் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகிவிடும். ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்கலாம். அண்ணன் தம்பிகள் அல்லது சகோதரிகள் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்திருந்தார். அவர்கள் இப்பொழுது மனம் மாறி மீண்டும் உங்களுடன் வந்து சேர்வார்கள். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கும் முயற்சிகள் கைகூடும். தங்கம், வெள்ளி போன்ற முதலீடு செய்யலாமா என்று கூட யோசிப்பீர்கள். அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஆனி மாதம் 27ஆம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருகின்றார். கிராதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவதால் விரயங்கள் அதிகரிக்கும். வீடு, இடம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் நடத்திய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணியின் உயர்வின் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடமாற்றமும் வரும். குடும்ப பிரச்சனை தீர்வு காண்பதற்காக நீங்கள் துணிந்து சில முடிவுகளை எடுக்க வேண்டும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபங்களும் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கான பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் மாதம் 25, 26, 29, 30, ஜூலை 4, 5, 10, 11. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் ஆரஞ்சு நிறம். உங்களுக்கு இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால், உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டாலே போதும். உங்களுடைய பிரச்சனைகள் தாக்கம் குறையும். முடியாத ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து வாருங்கள். இந்த ஆனி மாதத்தில் சுபமூர்த்த நாட்கள் என்று பார்த்தால் ஆனி மாதம் 2ஆம் தேதியும் 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை தசமி அஸ்தமம் அமிர்த காலை 7:30 to 8:30 மணிக்கு. ஆனி மாதம் 3ஆம் தேதியும் 17/6/2024 திங்கட்கிழமையும் ஏகாதசி சித்திரை சித்த நாளும் காலை 6:30 to 7:30 ஆகும். ஆனி மாதம் 26ஆம் தேதியும் பஞ்சமி மகம் வருகின்றது. ஆனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி உத்திரம் வருகின்றது. இவ்வாறு இந்த ஆனி மாதத்தில் சுபமூர்த்த நாட்கள் வருகின்றன.